வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அருளாசியுடன், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் நல்லாசியுடன், தேசிய ஜனநாயக கூட்டணியின் சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜே. வினோத் களரம்பட்டி பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பு களரம்பட்டி தேவி தியேட்டர் எதிரில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். இதில் கொண்டலாம்பட்டி பகுதி 3 57B வட்டக்கழக செயலாளர் ஏ.ஆர். ராஜேஷ் தலைமையில் களரம்பட்டி அனைத்து வீதிகளிலும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேட்பாளர் வினோத்தை களரம்பட்டி பெண்கள் ஆராத்தி எடுத்து நெற்றி திலகமிட்டு வரவேற்றார்கள். அவர்களிடம் தேர்தல் வாக்குறுதிகளை தெரிவித்து வாக்கு சேகரித்தார். இதில் ஒவ்வொரு தெருக்களிலும் பெண்கள் வரிசையாக நின்று ஆராத்தி எடுத்தார்கள். கட்சி தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்றார்கள். இந்த வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர் வினோத் கட்டிட தொழிலாளரிடமும் நெசவு தொழிலாளரிடமும் இரட்டை இலைக்கு வாக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது முன்னாள் மேயர் சவுண்டப்பன் வேட்பாளர் வினோத்திற்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். கூட்டணி கட்சி தொண்டர்கள் இரு சக்கர வாகனத்தில் அணி அணியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு நிகழ்வாக கொண்டலாம்பட்டி பகுதி 3 57B வட்ட கழக செயலாளர் ஏ.ஆர். ராஜேஷ் சார்பில் வேட்பாளர் வினோத்திற்கு கிரீடம் அணிவித்து மலர் மாலை அணிவித்தும் வெற்றி பெற வாழ்த்தினார். அப்பகுதி மக்கள் மலர்களை தூவியும் காகித மலர்கள் தூவியும் ஆராத்தி எடுத்து நெற்றி திலகமிட்டு சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் 57B வட்ட கழக செயலாளர் ஏ.ஆர். ராஜேஷ், அவைத்தலைவர் தங்கவேல், துணை செயலாளர் புல்லட் லோகு, பிரதிநிதி புருஷோத்தமன், சித்ரா முருகன், கழக பொருளாளர் ரவி, இணை செயலாளர் கோமதி இளங்கோ, துணை செயலாளர் வள்ளி அறிவழகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் எஸ். கிருஷ்ணமூர்த்தி, BL2 கார்த்தி, கண்ணன், கார்த்தி, முருகன், சார்பு மன்ற நிர்வாகிகள் CM மாது, சந்துரு, ஆறுமுகம், அருணாச்சலம், செட்டியார், முருகேஷ், கந்தசாமி, மாஸ்டர் சுப்பிரமணி, மகளிரணி சாரதா, சரண்யா, சகுந்தலா, லட்சுமி, பூங்கொடி, நர்மதா, மாலா, கோகிலவாணி, குமாரி ஆகியோர் கலந்து கொண்டு களரம்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.